beloved brothers and sisters in Christ, இன்னைக்கு உங்களை இந்த வீடியோ மூலமா பார்க்கறதுல நான் பயங்கர ஹாப்பி. பைபிள்ல நிறைய பேரோட ப்ரேயர், அதுக்கான நீட், பர்பஸ் என்ன, ஆண்டவர் எப்படி ஆன்சர் பண்ணாரு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பர்சனோட ப்ரேயர் லைஃப் பார்க்க போறோம். அதுல இருந்து சில லெசன்ஸ் கத்துக்க போறோம். அது வேற யாரும் இல்லை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவோட ப்ரேயர் லைஃப்ல இருந்து நம்ம கத்துக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ப்ரேயர் இஸ் பியாண்ட் டிராப்பிங் எ பெட்டிஷன். அதாவது நம்மளோட தேவைகளை சொல்றதை காட்டிலும் ப்ரேயருக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு அப்படின்றத தான் நம்ம கத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம இயேசு கிறிஸ்துவோட ப்ரேயர் லைஃப்ல இருந்து கத்துக்கிறது ரிலேஷன்ஷிப் வித் காட். உங்களுக்கு தேவனோட ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வேணும்னா நீங்க உங்களோட டைமை ப்ரேயர்ல ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவோட லைஃப்ல இருந்து கத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவருக்கும் பிதாவுக்குமான ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதுக்கு அடையாளமா அவர் தன்னோட ரெகுலர் லைஃப்ல ப்ரேயருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்தாரு. சாதாரணமாகவே நமக்கு யாரை ரொம்ப பிடிக்குதோ அவங்களோட நம்ம நேரம் செலவு பண்ணுவோம். அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, எது ரொம்ப பிடிக்குதோ நம்ம அவங்களோட நேரம் நிறைய செலவு பண்ணுவோம். உங்களுக்கு தேவனை ரொம்ப பிடிக்குதுன்னா நீங்களும் ப்ரேயரில் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. செகண்ட் லெசன், டிபெண்டிங் ஆன் காட் இல்லை டிபெண்டன்ஸ் ஆன் காட். நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு சத்தியம், இயேசு கிறிஸ்து 100% ஹியூமன், 100% காடா இருந்தாரு. அதாவது அவர் தேவகுமாரனா இருந்தாலும் மனுஷ வடிவில் வந்து நம்மளோடு வாழ்ந்தாரு. நமக்கான ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அப்போ மனுஷங்களா இருக்கிற நம்ம எல்லாரும் தேவனை சார்ந்து வாழணும் அப்படின்றது தான் நம்ம இயேசுவோட ப்ரேயர் லைஃப்ல இருந்து கத்துக்கிறோம். எல்லா இவெண்ட்ஸுக்கு முன்னாடியும் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணியிருக்காரு. அவரோட பேப்டிசமாக இருந்தாலும் சரி, மினிஸ்ட்ரிஸ் பிகினிங்காக இருந்தாலும் சரி, பேப்டிசமாக இருந்தாலும் சரி, டிசைபிள் செலெக்ஷனாக இருந்தாலும் சரி, கெத்செமனேவா இருந்தாலும் சரி, கிராஸாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் அவர் ப்ரேயர் பண்ணியிருக்கிறாரு. இது எதை காட்டுதுன்னா, பீயிங் ஹியூமன், நம்ம மனுஷங்களா இருக்கும் போது நம்ம தேவனை சார்ந்து வாழணும். ஹியூமன் பீயிங்ஸோட இன்னொரு பேர் என்னன்னா டிபெண்டன்ட் பீயிங். அதாவது சார்ந்து இருக்கிற தன்மை உடையவர்கள், நம்ம தேவனை சார்ந்து இருந்து நம்ம வாழணும். யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியா அழகா இருக்கு. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு. இது என்ன ஒரு அழகான வசனம் அப்படின்னா, தேவனோடு நம்ம இருந்தா நம்மளோட எல்லா காரியமும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். தேவனோடு இருக்கிற வாழ்க்கையே உண்மையான வாழ்க்கை. ஸோ இந்த ப்ரேயர் லைஃப், இயேசு கிறிஸ்துவோட ப்ரேயர் லைஃப்ல இருந்து நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி கெயின் பண்றது, எப்படி தேவனை சார்ந்து வாழ்றது அப்படின்றத கத்துக்கிறோம். ஸோ உங்க ப்ரேயர் லைஃப்க்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதை பேர்டனா நினைக்காதீங்க. ஒரு மேண்டேட்ரியா கம்பல்சரி ப்ரேயர்ல போய் உட்காரணும், ஐயோ ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னு நீங்க யோசிச்சு உட்காராதீங்க. ஒரு லவ்வோட, ஒரு அஃபெக்ஷனோட, தேவனோடு நான் நேரம் செலவு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா உங்க ப்ரேயர் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு மெசேஜோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், ஷாலோம்.